ஒரு 50,000 அனுப்பி விடுறேன். ஆனால் என்ன இருந்தாலும் எடுத்த உடனே உதவ காய்ச்சிட்டு வைக்காம என்ன மாதிரி உங்களுக்கும் காய்ச்சல் இருமறியல் சுகமோன்ற ஒரு வார்த்தை கேட்கலையே நீங்கள். அது கேட்கறதுக்கா நீங்க சொல்லி போடுங்க, நான் வீடியோ எடுத்துட்டு முதல்ல சொல்லி போடுங்க. இல்லை இல்லை, நான் ஏன் அப்படி சொன்னேனாண்டா அப்படி சொல்லிக்குள்ளானே நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்னைய விசாரிக்க வளர்க்கிடுவீர்கள். விலைவாசிகளும் அப்படித்தானே போகுது. டொலர்கள் வந்து ரேட்டு குறையுதே தவிர ஒன்றும் விலை குறைஞ்ச மாதிரி இல்லையே சாமான் ஒன்றும். உங்களுக்கு தடிமனுக்கு கொஞ்சம் மேசி ஒத்து வருது இல்லை போல, இது எல்லாத்தையும் மூடி விடுறீங்களே என்ன அப்படி ஆக்களை காணல நேதான் பெறவேற்கு. அண்டைக்கு 4-5 பேர் ஆக்கள்ன்றாங்க, இன்றைக்கு நாயில் விட்டுருக்கான். ஹலோ பிள்ளையல் என்னம்மா சொல்லியலா போகணும் நாங்கள் ஒரு பாரியல் இல்லையே. அவருக்கு எனக்கு அன்றைக்கு குறைக்கா நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு போனீங்களாம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு வேலையை ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் கொண்டு போட்டு வந்தாலும் லேட்டாக போயிட்டுது. வேலையிலேயும் டெரராக இருந்தாரண்டா ஓகே ஓகே, இல்லை ஆள் கதையில் மட்டும்தான் பேட்டாக வந்தாக்குந்து அதன் அப்புறம் அடித்து போடுவான்பா. 2,500 ரூபா எடுக்குன்னு சொன்னீங்களா சாப்பாடு தண்ணி இல்லாமல். ஆனால் நாங்கள் அப்படி செய்ய வேண்டாமேன்னு சொல்லுவாப்போம். அவர் உங்களுக்காண்டி குறைச்சி விட்றாரு. ஆனால் இந்த வெயிலத்துக்கு 2 வேலை செய்கிற யாருண்டாலும் பாவம் தானே, மனுஷர் தானே. நான் உங்களுக்கு 3000 தரேன். நான் கூலி 2 பேர் நிற்பீங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா மேக்ஸிமம் எளிய அவ்வளோத்து முடிக்கலுமோ முடிச்சு தாங்க. நம்மளோட தொழில் இதுதான். அதே மாதிரி தான் நாங்களும் பண்ண இந்த தேவையில் ஆகாச்சு அடி வாங்க இடமே இல்லை. நாங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவங்கள என்ன அப்போ எல்லாரும் ஏன் வந்த நீங்கள் என்ன பிரச்சனை நல்லா வருவீங்க நீங்கள் எல்லாம். இளம் சமுதாயம் இப்படி காய்ச்சி படக்கூடாது. நீங்களும் அப்படி தான் கேட்டீங்க என்ன பிரச்சனைண்டு. நீங்கள் ஒருக்கா அதுதான் இப்போ உங்களோட கடையில் கொஞ்சம் முரளவு பார்த்து விலை செஞ்சு தருவீங்க அப்படின்ற மாதிரி இங்கே அனுப்பி விட்டவர். அப்போ அதுதான் நீங்கள் வந்து நிற்கிறேன் வேணாண்டா கொஞ்சம் அடிக்கிற மாதிரி காய்க்கிறேன் பயமாக கிடையாது எனக்கு. 45,000க்கும் இப்போ 300 டிஃப்ரெண்ட் பார்த்தாலும் நான் 12,000-15,000 ரூபா கிட்ட போகும். ஆனால் காலத்துக்கும் கொஞ்சம் வேலிக்காக்கா. ஆனால் என்னென்னா இப்போ நாங்கள் 10 அடி தூணுக்கு 1 அடி 9 அடிக்கு அடிக்க போகிற மாட்டேங்க. கொஞ்சம் கேப் கூட வரப்போகுது. கொஞ்சம் கனமாக காற்றடிச்சா நடுவில் அப்படி பள்ளம் மாதிரி விழும். 129 130 ஓகே. அப்போ நான் அதில் அந்த ஒரே அடி அடித்த ஒடியாக இங்கே பெருக்கள் இது மிஸ் ஆகிடுது எங்களுக்கு. உங்களுக்கு பாதிக்காத வரைக்கும் நீங்கள் கணக்கை சரியாக போட்டால் சரியம்மா. சரியா இல்லையம்மா நீங்கள் பிள்ளைக்க போட்டீங்க பார்த்தீங்களா, நீங்கள் குறைய போட்டீங்க. உங்களோட அம்மா எனக்கு ஒரு 15,000 ரூபா லாபம் பெற வச்சா. அப்படி கன்ஃபியூஷனால நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம். சரியாம்மா 143 130 சரியா. நியூ மேரிட் கப்புள்ஸ் வாழ்த்துக்கள். அறிஞ்ச நான் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் வரணிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த ஒரு வீட்டை போயிட்டு வந்து நாங்கள் அந்த ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு வெக்கத்துக்கு வந்துட்டு குளிசை கொடுக்குற மாதிரிக்கு அந்த மெண்டோஸ் பவுக்கம் எல்லாம் கொடுத்து வந்து எடுத்துருப்போம் தான் வீடியோ உண்டு. ஸோ அந்த அவங்கள்ட்ட வீட்டு தான் போக போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 பேர் வந்து முன் வந்திருக்காங்க. நான் அந்த வீடியோவிலே வச்சு ஒரு கனடா அண்ணா ஒரு ஆளை வந்துட்டு அவங்களுக்கு படிப்புக்கு மந்த்லி வந்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரிக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கான வந்து பாதுகாப்பை வந்துட்டு உறுதிப்படுத்தும் முகமாக வந்துட்டு ஒரு 2 பேர் வந்து என்னோட கதைச்சிருந்தாங்க. அந்த வேலைக்கு வந்துட்டு எவ்வளவு முடியும் கிருஷ்ணா அப்படின்றத ஒருக்கா நீங்கள் எங்களுக்கு வந்து எஸ்டிமேட்டாக பார்த்து சொல்லுங்க, நாங்கள் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அது ஒருக்கா செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு அதை நாங்கள் இன்றைய தினம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அப்போ நான் நேற்று அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்படி தங்கச்சி உங்களோட அந்த வேலி அலுவலாக வந்துட்டு கொஞ்சம் பேர் கதைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு நம்பகமான ஒரு ஆளை நீங்கள் உங்களோட ஊருக்குள்ளே தெரிவு செஞ்சு அவருக்கான ஆளை கூப்பிடுங்கோ. நான் நேரில் வந்து அவரோட அந்த கோஸ்ட் சம்மந்தமாக கதைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அன்றைக்கு அந்த கோழிக்கூட்டாக்கான பிரச்சனைக்கு வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கிருஷ்ணா அந்த மெட்டீரியல்ஸை வந்துட்டு நீங்களே வாங்கி கொடுங்க. ஸோ வந்து வாங்கி கொடுக்குற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும் தான் என்ன மாதிரி வந்துட்டு அந்த கோஸ்ட்டுகள் வந்து முடிய போகுது.
ஸோ அதிൻ്റെ அடிப்படையில் வந்துட்டு நாங்கள் அதை தீர்மானிக்கலாம் அது ஓகே இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து இப்போ நாங்கள் நிறைய காலத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக நான் வந்து வேலி எங்கே அடைச்சி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இறந்து போன எங்களுடைய பட்டிக்குளம் அம்மா இருக்காங்க தானே, அவங்களுக்கு வந்துட்டு வேலி நாங்கள் சுத்த வர தூண் போட்டு தகரம் அடித்து முள்ளு கம்பியெல்லாம் அடித்து கொடுத்துனாங்க. கிட்டத்தட்ட 2,20,000 3,00,000 முடிஞ்ச சார் தானே. அப்போ அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட இப்போ 1 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் மறுபடியுமாக ஒரு வேலி ஒன்று அடைச்சி கொடுக்க போகிறோம். ஸோ பார்க்குற பார்வையில் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் எழுதியிருந்தான் என்னடாப்பா என்ன ரிமோட் காரு டிவி எல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு புலம்பெயர்வுகளை பயன்படுத்துறியா அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் வந்து கேட்க போகிறாங்க, வேலிக்கெல்லாம் பயன்படுத்துறியா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே வந்து ஒரு வேலி இல்லாமல் பொம்பளை பிள்ளையிலிருந்து வாழ்கிறது வந்துட்டு எவ்வளோ தூரம் கஷ்டம்ன்றதை ஜஸ்ட் வந்து நாங்கள் எங்களுக்கு நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரியும். அதாவது வந்து இப்போ தலையடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து எதுவுமே வந்து எங்களுக்கு வரும்போது தான் வந்து தெரியும். ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் வந்து ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க போகிறோம். அதாவது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அந்த வேலி அடைக்கக்கூடிய அண்ணாவரால் பிடிச்சி அவர் மூலமாக வந்துட்டு இப்போ எவ்வளவு முடிய போகுது அப்படின்றத நாங்கள் அளந்து பார்த்துட்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்துட்டு நாங்களே வாங்கி கொடுக்க போகிறோம். சரி தானே, ஜஸ்ட் வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக வந்துட்டு எவ்வளோ முடியுது அப்படின்ட்டு பார்க்குறக்கான சரி தானே. ஸோ வந்து கண்டிப்பாக அது ஒரு நல்ல விடயமாக இருக்க போகுது. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு நேரம் விடயமாக போகுது. இருந்தாலும் பரவாயில்லை, இப்போ நாட்டின் விலைவாசிகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நாங்களுமே வந்துட்டு உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ அதைத்தான் வந்து இன்றைய தினம் வந்துட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கதைக்கிறது ஓவர் சத்தமாக இருக்குதோ ஏண்டா, நான் கொஞ்சம் காது அடித்த மாதிரி கிடையாது தடிமனுக்கு இல்லைடா, எனக்கு அந்த அந்த மலையில் 1.5 கிலோ காது அடைக்கும் தானே, அதே மாதிரி அந்த தடிமனுக்கு காது அடைச்ச மாதிரி கிடையாது. ஓகே, எனிவே ஸோ அதைத்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து கோல் அடிச்சிருக்கார். அவர் வந்து இமீடியட்டாக கதைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்திருக்கார். ஹலோ சுவனண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். சுகமா இருக்கிறீங்களா? நல்ல சுகமாக இருக்கிறேன். நான் வந்து வீடியோ உங்களை ஏர்லியாகவே இன்ஃபார்ம் பண்ணுறேன், வீடியோ ஒன்று எடுத்து கொண்டிருக்கேன். நான் என்னெண்டா இப்போ எடுத்த குறையில் தான் உங்களோட கோலை பார்த்துட்டு எடுத்தேன். ஏன்டா சரியில்லை, நீங்கள் இரவு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சரி ஓகே. அது ஒரு 50,000 அனுப்பி விடுற நேற்று போட்ட வீடியோவுக்கு கட்டில் பண்ணி கொடுங்க. யா கட்டில் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு ஓகே. அது இரவும் ஒரு ஐயா ஒரு ஆள் கதைச்சவர் சுவிஸ்லேருந்து தானும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உண்மையிலேயே பாவம் தானே. நான் ஒரு 50,000 அனுப்பி விடுறேன். ஓகேண்ணா, ஓகே, சந்தோஷம். எனக்கு தெரியும், நான் நினச்சேன் அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு தான் எடுத்துருப்பீங்கண்டு. ஓகே, ஒரு 50,000 அனுப்பி விடுறேன். ஆனால் என்ன இருந்தாலும் எடுத்த உடனே உதவ காய்ச்சிட்டு வைக்காம என்ன மாதிரி உங்களுக்கும் காய்ச்சல் இருமறியல் சுகமோன்ற ஒரு வார்த்தை கேட்கலையே நீங்கள். அது கேட்கறதுக்கா நீங்க சொல்லி போடுங்க, நான் வீடியோ எடுத்துருக்கேன்னு முதல்ல சொல்லி போடுங்க. இல்லை நான் ஏன் அப்படி சொன்னான்டா, அப்படி சொல்லிக்குள்ளானே நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்னைய விசாரிக்க வளர்க்கிடுவீர்கள். இல்ல நான் நீங்க கதையை கொஞ்சமா குறைச்சி போட்டு அதை சொல்லி போட்டு வையுங்கன்னு சொல்றீங்கன்னு. ஐயோ, இவ்வளவு காலமா இந்த வீடியோ பாக்குறீங்க, இன்னும் விளங்கலையே உங்களுக்கு இந்த விளையாட்டுகளை. நாங்க படிப்பா நாங்க ஒவ்வொரு நாளும் பார்க்காத நாள் இல்ல, பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். உங்களோட நியூஸ் பாத்தி காமெடி பாட்டுகள் எல்லாம் பாக்குறோம். பாடிக்கல அந்த பாட்டுகள் என்ன கிடக்கு, பாடிக்கல நல்லா கிடக்கும், சூப்பரா இருக்கு, உண்மையா நல்லா பாடுறீங்க. சரி, அவன் ஒரு அண்டை கழுவி விட்டாப்பா நரி உலர்ற மேகலை கண்டு சரியான மென உழைச்சு சந்தோஷமா இருக்கு. உங்களோட வீடியோ பார்க்காம நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் உடனே ஓடி வந்து பாக்குறோம் வீடியோ. எல்லாரும் புறாமையாம இதாம இருக்குமா, செய்ய வேண்டியது அவனையும் செய்யல. என்ன அக்கா குரல் அடைச்சு போட்டு போடாக்கா. ஓ ஐயா, தடுமை பிடிச்சிருது கொஞ்சம் பாத்தியல. இதான் அந்த உண்மையான நண்பன்ற பாத்தியல. எனக்கு தடிமன் பிடிச்சவன அக்காவுக்கும் பிடிச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் அக்காவுக்கு அண்ணாவோட அக்கா தான் பாசம் கூட போல தம்பியில. சரி, மற்ற என்னடா அவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கான். இன்னும் கொஞ்சம் என்னைய பற்றி சொல்லுங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் கேக்குள்ள. உண்மையா உங்களை பார்க்காம நாங்க விக்கிறதே இல்ல. நான் வந்து பாப்பேன், இவர் வேலையால் வந்தோன்னா இவரோட பாப்பேன். நேற்று ஒருத்தன் எழுதியிருந்தான். நேற்று அந்த வீடியோ பார்த்துனீங்களா, மல்லாவிக்கு வீட்டுக்கு சாமான் கொண்டு பிரான்ஸ்ல இருந்துண்டு. அப்ப அதுக்கு ஒருத்தன் எழுதியிருக்கா என்னண்டா,
நீ வாங்குறதுக்கான கொக்காக்கும் வாங்கி கொடுக்குறியோண்டு பகுதி என்னென்னா அந்த ஒன்றுமே கொண்டதே இல்லைன்றது அவனுக்கு தெரியாது என்ன நான் பாத்துறாங்க நான் பாத்துறேன் பிஸ்கட் கூட கொண்டு வாங்க பாருங்க யாடி கொண்டு போயிருக்கிறேன் இல்லை உண்மையிலேயே வந்து அது வேற பிரச்சனை ஆனால் அந்த ஆள் நல்ல மனுஷன் எப்படின்னு சொன்னால் அந்த ஆள் வந்து இப்போ நாங்கள் ஒரு ஓகே இப்போ என்னெண்டா அம்மா இப்படித்தானே இப்போ எங்களை நாங்கள் வந்து கவனிக்கணும்னு நான் எப்பயும் எதிர்பார்க்குறது இல்லை யார்கிட்டே இருந்தாலும் ஆனாலும் அவர் வந்து நல்ல ஒரு சேரிட்டி செய்யக்கூடிய ஆள் என்னென்னா ஹெல்ப்புக்கு வந்துட்டு காசு வந்துட்டு போனவர் அதை விட இன்று நாங்கள் செய்ய போகிற வேலை திட்டத்துக்கு கூட அவர் நிறைய விஷயங்கள் வந்து உண்மையிலே இப்போ உண்மையை சொல்கிறேன் எங்களுக்குன்னு சொல்லி அவர் எதுவுமே தரையில்லை இருந்தாலும் அவர் அந்த ஹெல்ப் சம்மந்தமாக நிறைய விடயங்களை ப்ரொப்போஸ் பண்ணிட்டு போயிருக்கிறார் அப்போ அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அவர் எங்களோட வேலை திட்டத்துக்குன்றாலும் சப்போர்ட் பண்ணுறன்ற வகையில் சந்தோஷமாம்மா அவ்வளோங்கதா இப்போ பிஸ்கெட் பை என்றாலும் வரையிலன்றது ஒரு பக்கம் கவலை தான் அது இதுக்காட்டும் பிரச்சனை இல்லை இல்ல அது பாக்க அது வந்துற நேரம் வெளிநாட்டுல இருந்து ஒரு பிஸ்கட் கூட வாங்கிட்டு எனக்கு உடனே சொல்லலாம் அது என்னண்டா அவர் வந்து அதை யோசிச்சிருக்க மாட்டார் மற்றும்படி இப்போ என்னண்டா ஆரண்டே தெரியாத எத்தனையோ ஏழை மக்களுக்கு லட்சத்தை அள்ளி கொடுக்க வந்த ஒரு மனுஷன் எங்களுக்கு அப்படி எண்ணி இருக்க மாட்டார் ஆனால் என்ன பிரச்சனைன்றா தெரியாது இப்படித்தான் இப்போ ஒன்றை பெரிய ஒரு கல்லனும் வந்து சில நேரத்தில் சின்ன மிஸ்டேக்கை விட்டுருவாம்லங்குதோ அதே மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய ஆள் வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறார் அவர் வந்து இந்த சேரிட்டி சம்மந்தமான இதில் வந்து பயங்கர ஒரு உற்சாகமான ஆள் ஆனால் அவர் வந்து அந்த பகுதிக்குள்ள அவர் யோசிக்கலை விளங்குதா எப்படியும் இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே கிளிக் ஆயிரும் இனி சரி எனிவே சந்தோஷமாண்ணா நான் ஒரு கால் அலுவலை முடிச்சுட்டு அடிக்கிறேன் நீங்கள் அப்போ காசை போட்டுட்டு சொல்லுங்க நாங்கள் அவங்களுக்கு அந்த கட்டிலாம் வாங்கி கொடுப்போமா உங்களோட காய்ச்ச சந்தோஷம் மற்ற என்னண்டா நீங்களும் கொஞ்சம் அந்த ஆவி பிடிக்குங்கவா அடுப்பால் இறக்கி வச்சு பிடிக்குங்க ஆவியா என்ன அடுப்பில் வச்சு பிடிச்சேன்னா முகம் அவிஞ்சு வரும் சரி ஏன்னா பூனை கத்துறதான் கிடக்கு நீங்க கதைக்கிறது ஆனா ஏழாட்டும் இவ்வளவு ஸ்ட்ரென்தா கதைக்கிறீங்க வேற அங்க நிக்கிறீங்க நீங்களா உடனே நீங்க அப்படி சொல்லக்கூடாது அது கிருஷ்ணாவோட கதைக்குள்ள அந்த ஒரு உற்சாகம் பெருமைன்னு சொல்லணும் எல்லாம் நான் சொல்லி தந்து ஆனா சொல்ல வேண்டி கிடாக்கு சரி அப்போ ஓகே அண்ணா அக்கா சந்தோஷம் நாங்கள் ஆறுதலாக வடிவா அடுத்து அலட்டுவோம் இப்போ நான் அந்த வீடியோவில் நிற்கிறபடியா அப்புறம் கதைக்கிறேன்னா ஓகே 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 பாய் சி யூ டாடா பாய் பாய் உண்மையிலே ஒவ்வொரு வீடியோ கதைக்கும் போதும் ஒரு கோல் கதைக்கிறது ஒரு குளிசை அடித்து வச்சாமன் ஒரு எனர்ஜி குளிசை அடித்து வச்சாமன் என்ன சரி அப்போ நான் கிளம்புவோம் என்ன ஓகே நான் எனக்கு தான் அடிச்சுக்கேன் குளிச்சா கவிதாசுக்கு அடிக்கலை அதால் கவிதாசுக்கு வேர்க்குது கொஞ்சம் அப்போ துறப்பு இதுக்கு ஃபோட்டோ அடிக்கிறாக்க பாருங்க அடே இந்த கண்ணாடி சிக்கல்றா அப்போ பின்கதை துறக்க பார்த்தேன் நான் ஓட்டத்துக்கு அப்போ இன்றைய கொஞ்சம் ஹார்ட்வேர் கடையில் பின்னக்கட வேண்டி வேற போன்றேன் பரவாயில்லை நாங்களும் கொஞ்சம் களவுகளை பிடிப்போம் என்னென்ன ஆனால் அப்படி ஒரு தரம் பொய் சொல்ல மாட்டாங்கள்ட்ட ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காண்ட விலைவாசிகளும் அப்படித்தானே போகுது டொலர்கள் வந்து ரேட்டு குறையுதே தவிர ஒன்றும் விலை குறைஞ்ச மாதிரி இல்லையே சாமான் ஒன்றும் உங்களுக்கு தடிமனுக்கு கொஞ்சம் மேசி ஒத்து வருது இல்லை போல இது எல்லாத்தையும் மூடி விடுறீங்களே மூடி இது மூடிக்கிறாங்க இந்த கேன் ஓ நான் தான் இப்போ திறந்தேன் இந்த கடவுளே என்ன ஓகேப்பா நேற்று வந்த அண்ணாவை பற்றி ஸ்பெஷலாக நான் சொல்லி ஆகணும் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவர் அவர் வந்து என்ன சொல்கிறார் அந்த சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக இப்போ நடிகர் விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு 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 பொது இடங்களில் வந்து அவ்வளவு சைலண்டாக தான் இருப்பார் சரிதானே ஆனால் அந்த ஆக்டிங்னு வரும்போது தான் தன் திறமையை வந்து வெளிப்படுத்துவார் அதே மாதிரி அந்த நேற்று ஃப்ரான்ஸால் வந்து அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் வந்து வெரி குவைட் அண்ட் சைலண்ட் ஆனால் வந்து ஆள் பயங்கர ஒரு பவரான ஆள் அவரோட இருந்து கதைக்கும் போது தான் நான் சில விடயங்களை வந்து அறிஞ்சு கொண்டேன் உண்மையிலே வந்து மனுஷர் வந்து எவ்வளோ ஒரு
பவராக இருந்தாலும் ஒரு சைலண்ட், அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸுக்கான அடையாளம்னு சொல்லி. அப்போ நாங்கள் சும்மா பகடிக்கு கதைக்கிறத கொள்றதா எல்லாமே பாருங்க. அவர் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு டேலண்டான ஆளாக இருந்து கொண்டும் எங்களோட வீடியோக்களை பார்த்து எங்களோட பகடியில் ரசிக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கிறாருன்ற வகையில் வந்து சந்தோஷம். அப்போ அவர் வந்து ஹெல்ப்புக்கு நிறைய காரியங்களை கதைக்கணுமெண்டே இந்த வீடு தேடி மினக்கட்டு வந்திருந்தார். அப்போ வந்து அவர் நிறைய விடயங்களை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிருந்தார். தான் இவ்வளோ காரியங்களும் செய்யணும்னு சொல்லி. இந்த ரோட் தானே. அப்போ அவர் கண்டிப்பாக அவ்வளோத்தையும் செய்வார். ஈவன் நேற்று கூட அவர் வந்து ஹெல்ப்புக்கான காசுகள் தந்துட்டு போனவர், நிறைய விடயங்களை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கார். ஸோ அந்த வகையில் சந்தோஷம். ஸோ வந்து நாங்கள் யாரையும் வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு மதிப்பிட முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பார்க்குறவங்க எல்லோரும் நினைக்கிற வந்து நாங்கள் தான் வெளிநாட்டுக்காரர்கிட்ட வாங்கி கொள்கிறோமெண்டு. ஆனால் உண்மை அது இல்லை. நாங்கள் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. திருப்ப சொல்லணுமெண்டும் அவசியம் இல்லை. ஒரு சில பேருக்காண்டி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா, நேற்று உண்மையிலேயே அது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காண்டி அக்கா ப்ராங்க் பண்ணுறக்காண்டி தான் நான் அப்படி கதைச்சதை தவிர எதுவும் வந்து அவர் கொண்டு வரவும் இல்லை. அது அக்காவுக்குமே தெரியும். ஓகே, அப்போ நாங்கள் அலுவலை பார்ப்போம். அந்த மனுஷன் வந்து நின்றுட்டு போட்டுதாமடாப்பா அலுவலைன்னு சொல்லி குளிசேடுறா வேக்கு குளிசேடாக்கா குளிசே என்ன அப்போ இந்த ஆக்களை காணல நேதான் பெற வேக்குது. அண்டைக்கு 4-5 பேர் ஆக்கள்ன்றாங்க. இன்றைக்கு நாயில் விட்டுருக்கான். ஹலோ பிள்ளையல் என்னம்மா சொல்லியலா போனோமே நாங்கள் ஒரு பாடிகள் இல்லையே வாங்க வெளியில். இந்த நாயிலெல்லாம் எங்கே இந்த பிடிச்சி வந்து விட்டுருக்கா? அண்டே நிற்கலே. ஆ என்ன லவ் பண்ணி ஓடிட்டுதா? வாட்டு நாயல் உங்களோட தானே. உங்களுக்கு என்ன அடிக்கடி குளிசாக வரணுமோ? இன்றைக்கும் வெளியில் வாரியல் இல்லையே. இங்கே அவர்கிட்ட ஃபோன் நம்பர் தாங்க, அடிப்போம், அடித்தால கூப்பிடுவோம். எங்களுக்கு நிறைய அலுவல் கிடக்கு. மற்றது தேவையான சாமான் எல்லாம் நாங்களே வாங்கி கொண்டு வந்துட்டு போகிறோம். சரிதானே? அப்போ உங்களுக்கு வேலையை செய்ய ஈஸியாக இருக்கும். வேண்டா இனி நாங்கள் மற்றவனை நம்பி கொடுக்க தெரியல. அக்கினி இந்த நாயிலோக்கா கலைச்சி கொண்டு இல்லைங்க நீங்களா? ஓ, என் காசு போக மட்டும் யோசிக்கிறீங்களா? உங்கள்கிட்ட அடிங்க. அப்புறம் என்கிட்டேருந்து எடுத்து நான் யார் கதைக்கிறேன் விளங்கப்படுத்த ஒரு நிமிஷம். நீங்களும் யார் கதைக்கிறேன்னு தெரியாதா? அப்போ என்னண்டா அவரை கூப்பிட்டீங்க? நேராக போய் கூப்பிட்டீங்களா? இப்போ கால் பண்ணி கூப்பிட போகிறீங்களா? சரி, நீங்கள் பக்கத்து விடண்டாலும் சொல்லலாம். இல்லை ஜங்கு வேற ஆளை காட்டு. ஓ ஹலோ ஓமண்ணா, அந்த உங்களோட அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைகிட்ட அந்த வேலி அடைக்கிறக்கு ஒரு அவங்கள அந்த ஒரு அந்த கணக்குக்கு கூப்பிட்டவா இல்லோ? ஓ, நாங்கள் வந்து நிற்கிறோம். இருக்கா குறைக்காம ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போவீங்களே. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? நாங்கள் இப்போ அந்த பிள்ளைங்க விட்டா நிற்கிறோம். சரிங்க, பக்கத்தில் நிற்கிறோம் பாருங்க. அவருக்கு எனக்கு குறைக்கா நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு போன நீங்களாம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு வேலையை ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் கொண்டு போட்டு வந்தாலும் லேட்டாக போயிட்டுது. அவருக்கு அப்போ ப்ளீஸ். ஓகே ஓகே. ஆஃபீஸ்ன்னு சொன்னால் தான் அது கொஞ்சம் கெத்தாக இருக்குது. அவர் டெரரண்டா அது அவர்கிட்ட மட்டும் இருக்கணும் இல்லைண்ணா. நான் சும்மா அடிச்சுட்டேன் பார்த்தி ஆஃபீஸில் மீட்டிங்கில் என்னன்னு வீட்டை நின்றுட்டு வரேன் பேதை பிடிச்சி போட்டு தடிமன் சரியான அம்மா அவர் சொல்லுவாப்பம் இருக்கா. அம்மாவுக்கு பக்கம் குறைஞ்சுடாக்கா இல்லாட்டி குளிச அண்டைக்கு தேவைப்படு கொண்டு பார்ப்போம் இருக்கா. உள்ளவோம். ஓ புறப்பா அவன் வெயிலத்துக்கு அனுப்பிக்கிறான். அண்டே அனுப்பிச்சேன். உங்களுக்கு நல்லா கிடையாது போல்டாக்கேண்ணா. உங்களுக்கு நல்லா கிடையாது போல்டாக்கேண்ணா குளிச. என்ன மாதிரியம்மா இப்போ போட்ட வீடியோவால் உங்களுக்கு பலன் கிடைச்சா? ஊருக்கு என்ன சொன்னாங்க? எதுவும் காய்ச்ச மாதிரி ஊருக்கு பார்த்துட்டு பழமையாக சில இடங்களில் வீடியோ போட்டால் அப்புறம் நாங்கள் போனோம். ஐயோ தம்பி அந்த வீடியோ இருக்கு அழிச்சு விடையில அழிச்சு விடுங்க, ஊருக்கு எங்களால் திரியலாம் கூட எல்லாரும் பகடி பண்ணுறாங்க. அப்படி யாரும் உங்களை சொன்ன மாதிரி நீங்கள் வெளியில் போனால் தானே உங்களை பகடி பண்ணுறாரு அப்படியே. அப்போ இல்லை தம்பியை தான் கேட்டது வட்டண்டா என்ன தம்பியை கேட்டது வட்டண்டா என்னண்டு அவன் சொல்லி போட்டானோ? அதுக்கு பதில் சொல்லி போட்டானாம்மா. சரி ஓகே. மற்ற ரெண்டா இந்த வேலி அடைக்கிறத கொஞ்சம் டெரரண்டா அப்புறம் அவரை பிடிச்ச நீங்கள் இது அப்படி இல்லை. இது அவர் தெரியும் வெயிலுக்கு அப்படி வெயிலுக்கு கொஞ்சம் டெரரா என்னண்டா ஆள் வேலையிலேயும் டெரராக இருந்தாரண்டா ஓகே ஓகே. இல்லை ஆள் கதையில் மட்டும்தான் பேட்டாக வந்தாக்குந்து அதை அப்புறம் அடித்து போடுவான்பா.
சொல்லி கொண்டு இல்லை தானே ஆக்கள் பக்கத்தான் நிற்கிறாரு பக்கண்டு வந்துடுவார் இல்லை யோசிக்கணும் சில விஷயங்களை நீங்களே நண்டைய பிறகு குளிக்கலையே இல்லாட்டி வேர்க்கு ஒரு கேட்கன்னு நான் சும்மா பாடி கேட்பேன் குறைக்கக்கூடாது இப்போ குளிச்சுட்டு வந்த மாதிரி தான் கிடக்கு பார்க்க நான் சும்மா பாடி கேட்பேன் அப்புறம் கோய்க்கக்கூடாது சரிங்க என்ன மாதிரி அப்போ அண்டையை தந்த காசு எவ்வளோ அந்த அண்டைக்கு 50. என்ன செஞ்ச நீ அந்த காசு இதுக்கு கொடுத்து கடன் கொடுத்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் மரக்கறி வேணான் அம்மான் வேணான் மிச்சமும் இருக்குது அம்மாவுக்கு சட்டை வேணான்னு வருஷம் அம்மா சட்டை வேணுங்க வருஷத்துக்கு நீங்கள் ஒன்றும் வாங்க இல்லையா வருஷத்துக்கு நான் எனக்கு வேண்டியதில்லை தம்பியாக்களுக்கு வேண்டி கொடுத்தேன் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தீங்களா தங்கச்சிக்கு ஒரு ரீலோட் போட்டு விட்டுருக்கலாம் அவங்க யாரோடைய மெசேஜ் பண்ணி பண்ணிக்கிறாள்னுண்டு யார்கிட்ட தான் அது உண்டு போனேன் அது சும்மா அவள் அந்த கவரை போட்டு பிச்சு கொண்டு வந்த நான் சும்மா பாடிக்கணும் ஆளை இங்கே கன்சன்ட்ரேஷன் எடுக்க பண்ணுறக்காண்டி இங்கே என்னென்னா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா அந்த உங்களோட வேலி அடைக்கிறதுக்கு தேவையான இப்போ முக்கியமாக உங்களுக்கு வேலி தானே முக்கியம் சரி தானே ஏனெண்டா இப்போ வேலி இல்லாடியே தான் நீங்கள் வேறு இடங்களுக்கு எல்லாம் போய் கொள்ள வேண்டி இருக்குது மற்றது இந்த கரண்ட் பிரச்சனை சரி தானே 10 டைம் பார்ப்போம் மற்றது வந்து உங்களுக்கு அந்த மந்த்லி பேமெண்ட் அந்த அண்ணா உங்களுக்கு அனுப்புவார் சரி தானே அவர் வந்து 10,000 15,000 அனுப்புவார் அதை படிப்புக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க சரி தானே அவ்வளோ செஞ்சு தந்தால் ஓகே தானே இல்லாட்டி அதை விட எதுவும் எதிர்பார்க்குறீங்களா வேறு எதிர்பார்க்குறீங்களா அம்மாண்ட சிரிப்புக்குள்ளே ஏதோ எதிர்பார்ப்புண்டு விடாக்கு சொல்லுங்க இங்கே வாங்க கறி அடுப்புலையோ அது கூட பார்க்க தெரியாது அந்த பிள்ளைக்கு அதுக்கு பாருங்க கறி அடுப்புலையா அது சும்மா பார்த்தா காணாது கிண்டி விடணும் அப்புறம் எரிஞ்சு ஓடும் அப்போ என்ன மாதிரி வேறு நீங்கள் சொல்லணும் புது நாங்கள் பொம்பளை பிள்ளைகளோட கணக்கை காய்ச்சாலும் அதுக்கும் பேசுகிறாங்களப்பா என்ன சின்ன பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் தான் போய் உதவி செய்கிறேன்னு அதுக்கும் பேசுகிறாங்களே என்னத்தை நான் செய்கிறேன் ஒன்றுமே செய்ய கிடக்கு அதுக்கும் கீழே இன்னும் 2 பேரும் சொல்கிறாங்க உலகம் ஆயிரம் சொல்லட்டும் உனக்கு நீ தான் நீதிபதி என்று அப்படியும் சொல்கிறாங்க என்ன செய்கிறது கொஞ்சம் பக்கம் குறையுது இருந்தாண்டு போடுவோம் ஏன் வேணாம் ஆளை நன்றி வருமோ வேலையா ஏன்னா நாங்கள் நீ கடைக்கு போகணும் சாமான் ஏற்றிக்கணும் தந்துட்டு தானே போகணும் எவ்வளோ முடியுமென்னு சொன்ன வரணும்ல இது இப்போ இது அளந்தவர் தூண் அளந்தது இந்த இதுக்கு எத்தனை அடி தகரம் அடிக்கிற மாதிரியா 10 அடி தகரம் 10 அடி தகரம்டா 9 அடிக்கு ஒரு தூண் வரும் நினைக்கிறேன் 9.6 ஏதோ சொன்னவன் எத்தனை தூண் வருமா 19 இந்த டானாக்கு 19 வந்தது பாருங்க எல்லாரும் சொல்லி போட்ட வச்சியா கதைகள் கேட்டால் கொண்டா அந்த அடிச்சு போடும்போது வரேன் பாடா பாப்போம் மெக்கத்தாங்க ஒரு வீடியோவில் கதை பேர் வரியா நீங்கள் வணக்கம் என்னண்டா ஒருக்கா தம்பி இந்த மெக்க கொடுங்க நீங்கள் ஒரு கயப்பீங்க ஆனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவையில்லை ஆனால் எங்களுக்கு தேவையில்லை பாய்ஸ் மட்டும் வேலையை வந்து கேட்டால் கணக்கு பார்த்து கொடுத்தேன் அதில் வர மாட்டீங்களோ எனக்கு யூடியூப்பில் போனேன் மாமாக்கள் பேசி விருப்பம் இல்லையே அப்படியே மாமாக்கள் பேசி அப்படியாண்ணா நான் சொன்னேன் என்ன 4 வேலையும் இப்போ இந்த வேலையும் அந்த வேலையும் மறைக்கணும் சொன்னால் 1 லட்சம் கிட்ட முடியும் அவ்வளோ 1 லட்சம் கிட்ட முடியும் கொண்டுக்கிட்ட முடியுமாண்டா எந்த துண்டு இப்போ இந்த துண்டும் இந்த துண்டுமோ இந்த துண்டு குறுக்கு பின்னே கிடக்கு தானே இந்த வீட்டு பின்னால் ஆமாம் அதை வீட்டுக்கு புறத்தில எடுத்து கொடுக்குறாங்க இவ்வளோ கணக்கு கொடுத்துடலாம் அதெல்லாம் கொடுத்து அப்படியே 4 பேரும் பேர் இந்த ஒரு வேலை தான் எனக்கு வேறு பிரச்சனை வேண்டிய பெரியமான காணி என்ன ஆமாம் அப்போ அந்த காணி போடலாம் குடும்பத்தின அது தாங்க மட்டை வைக்க போகிறோம் மட்டை வெட்டி வச்சுக்கோன்னு சொன்னேன் இந்த காணி போடுறதுக்கும் சொன்னேன் 36,000 பேருது பட் அதோட சேர்த்து 40,000 மற்றது அவ்வளோத்துக்கும் தூண் எத்தனைன்னு சொன்னேன் எங்கே அந்த புள்ள போட்டு எத்தனை தூண் சொன்னேன் தூண் எத்தனை சொன்னேன் 19 அந்த குறுக்கு 8 அவ்வளோ தூண் சொன்னேன் எல்லாம் வளர்ந்து பார்த்து சொன்னேன் நீங்களே ஓ 27 தூண் பண்ணுமா அப்போ 27 தூண் எத்தனை தகரம் பண்ணும் 27 தூணுண்டா டவுல் தகரம்ண்டா ஒற்றை தரம் மாதிரி இல்லை கேளுங்க ஒற்றை தரம் டவுல் தானே இல்லை ஒற்றையை போட்டுட்டோன்னா கீழே முள்ளு கம்பி அடிக்கணும் 16,000 கிடக்குது அரந்தர் இப்போ வந்து ஒரிஜினல் கம்பி வைத்தியம் எடுக்கணும்னா 20,000 முடியும் 20,000 முடியுமா மற்றது நோமல் எடுக்கணும்னா 16,000 முடியும் 16,000 முடியுமா நார்மலாக ஓகே தானே இப்போ ஓகே அடிக்கிற கம்பி வந்து அப்படி இது எடுக்கிறது நோமல் கம்பி தான் 16,000 முடியுது ஒரிஜினல் கம்பின்னு சொன்னால் இந்த காலத்தில் அடித்த மாதிரி புதுசாகவே இருக்குது ஒரிஜினல் கம்பி எவ்வளோ வரும் ஒரிஜினல் 20,000 40,000 முடியும் ஒரு அரை அந்தர் 20 ஒரு அந்தர் 40 முடியும் அப்போ இப்போ 4,000 தான் வித்தியாசம்னா நாங்கள் ஒரிஜினலே வாங்கி அடிக்கலாம் வேண்டாம் இப்போ இந்த நாளும் இருக்கக்கூடியது தானே பார்க்கணும் வேணும் அப்போ எங்கே எடுக்கலாம் இங்கே சாமான் பக்கத்தில் கொடியாக கிடக்குது சாவச்சிட்டாக்கு
குறையாத எடுக்கலாம். ஒரு இப்படி ஒரு பானம் ஒரு பட்டம் பிடிச்சா முடிச்சா தாரங்கிறன் தூணுக்கு எல்லாம் அவருக்கு கேட்குது. ஒரு கொப்பியும் பேனையும் கொண்டாங்க. தூண் எத்தனை 27 தூணா? மொத்தமாக 27 தூணாண்ணா. 27 தூண் வந்து இப்போ எத்தனை அடி தூண்? 7 அடி தூண் 1300 எவ்வளோ சொன்னாங்க உங்களை? நீங்கள் அங்கே என்னென்னு இல்லை அது நாங்கள் விலை அதில் போயிட்டு கதைப்போம். என்ன அது தெரியாதான் என்ன விலையாண்டு. 27 தூண் என்ன தகரம் எத்தனையாண்ணா? தகரம் 36 அப்புறம் அங்கால 8 அடி தூணுன்னு சொன்னீங்க. 8 அடி 80 நாளும் அங்கால 10,000 40,000. 40,000 எத்தனை அடியில்? டொய்லெட்டு பார்க்க இல்லையா? டொய்லெட்டு பார்க்க இல்லை. டொய்லெட்டு பார்க்கண்டா டொய்லெட்டு பார்க்க தான் வேணும். ஓ 45,000 போய் 45,000 எத்தனை அடி தரம்ண்ணா? 10 அடி 10 அடி தரம் என்ன? ஆ வேறு மற்ற அந்த முள்ளு கம்பி 16 கிடக்குது. 20,000 கிடக்கு. நம்பர் 1 என்ன அது என்ன ஒரு அந்த வேணும் அவ்வளோ வேணும்? ஒரு அந்த ரூபாய் தானே இவே தகரத்தை பொறுத்து கீழ் கம்பி அடிக்க சாரம் ஒரு தரம் பிடி போட்டு கீழ் தரமாக அடிக்கணும். மற்ற இப்போ இதில் கிடக்குற கம்பி பாய்க்கலாதா? பாய்க்கலாம் அடுத்து பாய்க்கலாம். ஆனால் இது வந்து இந்த இனி கலட்டிட்டாங்க எடுக்கக்குள்ளே வந்து நீ குறுக்கு வேண்ட சின்ன சின்ன துண்டுகள் தான் அடைக்கலாம். துண்டுகளுக்கு அடைக்கலாம். இல்லை ஏதோ ஒரு வகையில் அதையும் பயன்படுத்துவோம். என்ன அநியாயமாக்கக்கூடாதுல்ல. வேறு என்ன இந்த அந்த ஆணியல் ஆணி போகணும் பண்ண அப்படியும் பாருங்க. அதில் 8 தூண் இதில் எத்தனை தூண்? இதில் 19 19 அதில் 8 மேலே 27 27 தூணுக்கு 27 தூணுக்கும் ஒரு தூணில் 12 ஓட்டை இருக்குண்ணா. 12 ஓட்டை டைவில் 27 தூணுக்கும் ஓட்டை கணக்கு பாருங்க அடிச்சுப்பாங்க கை கூட்டில் அடிச்சு 27க்கு 12க்கு மானி போடணுமா இல்லையே? அப்படியா? 12 இல்லை 27 ஒரு ஓட்டை இருக்குல்ல தூண் 7 அடி தூண் அதில் ஒரு அடி கீழே தாளம் மேலே 6 அடி நிற்குமோ. அந்த 6 அடியில் வந்து நாங்கள் 6 அடிக்கு எங்களை வந்து ஆணி நட்டு போட்டுவோம். கீழே இருந்து மேலே போட்டுவோம். சில பேர் வந்து ஒன்று போட்டுறது இப்போ டைட்டாக போட்டுறோன்னு சொன்னால் இது பட்ட காத்தடிக்கிறதுக்கு எல்லாம் பிரிச்சு. அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் போட்ட போகிறீங்க? எல்லாத்துக்கும் போட்டுறதான்னு கேட்குறேன். இல்லைன்னா நோம்பலாக போட்டுறோம் நோம்பலாக பிடிக்கும். இல்லை நாங்கள் செய்கிறத சரியாக தான் செய்வோம். சரியாக போய் செய்கிறேன்னு சொன்னால் அந்த ஒரு தூணுக்கு 7 ஆணி நட்டு பிடிக்குன்னு சொன்னால் 27 தூணுக்குமே இத்தனை ஆணி பேர் பாருங்க. ஒன்றுக்கு 7ன்றீங்க 7 ஆணி. இந்த 7 அடி தூணுக்கு 10 ஆணி பேர் 10 ஆணி வரும் ஒரு தூணுக்கு. ஒரு தூணுக்கு 270 ஆணி வேணுமா? 270 ஆணி கிலோ கணக்கு. அது கிலோ கணக்குலையா அது வருமா? அது கிலோ கணக்கு நட்டு ஆணி எல்லாம் கிலோ கணக்கு. அன்றைக்கு என்ன மாதிரி நோம்பல 270 ஆணின்றா எத்தனை கிலோ வேணும்? 1 கிலோ வேணுமோ? 1 கிலோ வேறு அது கூட தான் மட்டுமோ? அது 3 கிலோ கிட்ட வரும். 3 கிலோ கிட்ட வருமே. 3 கிலோ என்ன ஆணி என்று கேட்கணும்? பித்தளை ஆணி தவிர போட்டுருவோம். பித்தளை ஆணி உள் பாசர் வெளி பாசர். பாசருக்கு ஒரு பாசரம் தருவாங்க ஆனால் வெளி பாசம் தர மாட்டாங்க. உள்வாசர் தருவாங்க வெளிவாசர் வேண்டணும். நாங்கள் வேண்டாம் ப்ராய்ட் எதுவும் சொல்லுங்க. தரத்துக்கு வெளியில் போட்டாக்க நாங்கள் அதை போடுவோம். உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருக்குது அதுவும் வச்சு போட்டுருவோம். அதுதான் வெளிவாசர் வாங்கணும். அது நாங்கள் ப்ராய்ட்டாக வேண்டாம் அவைட்டாம் வேண்டாம். ஆனால் அது புறம்பு. ரைட் ஓகே. வேறு முள்ளு கம்பி போட இல்லை. முள்ளு கம்பி வெளியாச்சு. மற்றது தகரம் தூண் முள்ளு கம்பி ஆணி நட்டு பாசர் போட்டிங்க. வேறு என்ன மற்ற எங்களோட கூலி தான் போடும். உங்களோட கூலி மற்றது என்ன எத்தனை நாள்? 2-3 நாளாக முடிச்சிடலாமே. இது குறைஞ்ச வந்து 2 பேர் நின்றுன்னு சொன்னால் ஒரு நாளில் இந்த காணி இந்த பேர் இருக்குது தொங்கல் இந்த பல்ல போட்டுருக்கீங்க. இதுல இருந்து ஒரு நாளில் தூண் போடுவோம். தூண் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ அண்ணா கூலி ஒரு நாளைக்கு? சாப்பாடு தண்ணி ஒன்றும் இல்லை 3000. சாப்பாடு தண்ணி ஒன்றும் இல்லாட்டி சாப்பாடு தண்ணி வந்து 2,500. சாப்பாடு தண்ணி தந்தால் 2,500. நீங்கள் கொடுப்பீங்களா சாப்பாடு தண்ணி? இல்லை தானே? என்னதுக்கு? ஊருக்குள்ள தானே பக்கத்தில் எடுக்குது. 2,500 ரூபா எடுக்குன்னு சொன்னீங்களா சாப்பாடு தண்ணி இல்லாமல்? ஆனால் நாங்கள் அப்படி செய்ய வேண்டாமேன்னு சொல்லுவோம். அப்போ அவர் உங்களுக்காண்டி குறைச்சி விட்றாரு. ஆனால் இந்த வெயிலத்துக்கு 2 வேலை செய்கிற யாருண்டாலும் பாவம் தானே, மனுஷர் தானே. நான் உங்களுக்கு 3000 தரேன் கூலி. 2 பேர் நிற்பீங்க ஒரு நாளைக்கு. ஏன்னா மேக்ஸிமம் எளியா அவ்வளோத்து முடிக்கலுமோ முடிச்சு தாங்க. இந்த ஒரு நாள் தூர் போடுவோம் அடுத்த நாள் தர முடியும். அதான் நீங்கள் 2,500 கேட்டீங்க. நான் மனச்சாட்சிப்படி 3000 தரேன். சரியாண்ணா என்ன குறைவிருக்கப்படாது. மிச்ச விஷயங்கள் நாங்கள் செய்வோம். அப்போ இவ்வளோத்தையும் இருக்கும் நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வரட்டுமா சாமானு? வாங்கி கொண்டு வந்து நாங்கள் பறிச்சு விடுறோம். குறையா தருவாங்களா? எந்த கடையில்? எந்த கடை? அந்த 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 கடை அந்த அந்த எங்கே நாங்கள் அப்படியே அந்த வேம்புரை சந்தி கடந்து இல்லை புது சந்தி ரோட்டு திரும்ப அங்கே திரும்ப போய்க்க நீங்கள் யாழ்ப்பாணம் போகிறீங்களா? யாழ்ப்பாணம் போய்க்கு அந்த பக்கம் ரெயின் தண்டை வளர்ப்பு இருக்குல்ல, ரெயின் தண்டை வளர்த்து பக்கம் இறங்கி போய்க்குள்ள இப்படி இந்த திரும்ப போய்க்குள்ள முன்னுக்கு என்ன பேர் கடைக்கு? சோழியம்மை. இப்போ நாங்கள் இப்படி ஒன்று யோசிக்கணும் இல்லை. இப்போ நாங்கள் தூரம் போனோம்னு சொன்னால் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து கூடிடும். அப்படி போகல
புது சேர்ந்து ரவுண்ட் அப் இருக்கு தானே புது சேர்ந்து ரவுண்ட் அப் தாண்டி போனோன்னா முன்னுக்கு இவர் தான் இருக்குல்ல உண்டு வேம்பராஜந்தி பக்கத்து ஒரு ஹார்ட்வேர் இருக்குல்ல நிப்பாட்டிட்டாங்களா அதுதான் முந்தைய எடுத்துட்டு வந்தாங்க நிப்பாட்டாங்க லொஸ் ஆகிட்டு கடை லொஸ் ஆகிட்டு ரைட்டா கடை லொஸ் ஆகிட்டு அப்போ புத்தூர் சந்தியில் ஹார்ட்வேர் எடுக்க சொல்கிறீங்க உங்களை அவர் தெரியுமா அவருக்கு தெரியும் சீலன்னு சொன்னால் தெரியும் சீலன்னு சொன்னால் தெரியும் ஓகே ரைட் அப்போ நாங்கள் இவ்வளோ சாமானியம் வாங்கி கொண்டு வரோம்ண்ணா சரியா வாங்கி வந்துட்டு நீங்கள் போட்டு போன அடிச்சா நாங்கள் வேறு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா ஓகே நீங்கள் சாமான் இன்றைக்கு வந்தாச்சு இன்றைக்கு வந்தோம் சரி இன்றைக்கு இது செய்ய மாட்டீங்க நானே இல்லை இன்றைக்கு நீங்கள் சாமான் பறிச்சாலும் நாளைக்கு வேலை ரெடி நாளைக்கு சாமான் இல்லாட்டாலும் உங்களை பொறுத்து தான் என்ன இல்லை நாங்கள் இப்போ எடுத்து வந்துட்டு போகிறோம் இதுதான் எங்களுக்கு இந்த இல்லை சரியா ஓகே சந்தோஷம் அண்ணா சரிதானே அதான் நான் மற்றது பிள்ளைகள் உங்களை கண்டோன்னா பயப்படுறாள் ஆள் கொஞ்சம் டெரராக இருக்கேன்டே இவ்வளோ சொல்கிறாள் என்னக்கு சொல்கிறாள் கொஞ்சம் பார்த்துக்காதீங்க அண்ணன் கொஞ்சம் கோவக்காரன் அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே எல்லாருக்கும் கோவம் வருது அந்த மனுஷனுக்கு இல்லையாண்டு இல்லை அதுக்காண்டி சம்மந்தம் இல்லை எல்லாருலேயும் கோவம் வரக்கூடாதுல்ல அப்படி இல்லை நான் ஊருக்குள்ள ஒரு கரண்ட் அதாவது ஊர் பிள்ளையோட பிள்ளைங்கிற வழியாகல பிள்ளைங்கிற அப்படி எனக்கு ஃப்ரெண்ட் படி உங்களை மாதிரி 1000 பேர் இருக்காங்க கேளாது நெச்சு பார்க்கலாது பாடியண்டா நீங்கள் வீட்டு பிள்ளை இருக்குங்க அப்படி நடு போகிறாள் தானே இப்போ யாரோடையும் கோய்க்க கூடாதுன்னு நம்மளோட தொழில் இதுதான் நம்மளோட சந்தோஷம் அதே மாதிரி தான் நாங்களும் பண்ண அந்த தேவையில்லை ஆகாச்சு அடி வாங்க இடமே இல்லை நாங்கள் புரிஞ்சு விட்டா சரி அதுக்கிட்ட புரிஞ்சு விட்டா சரி சரி அப்போ நான் சாதாரணமாக நான் நார்மலாக ஒரு இது சேட்டோட வந்துருங்க நாளைக்கு உங்களை மறுபடியும் டீசெண்டாக நிற்கல ஒரு பெரிய பைக்கோட வந்து நிற்க நீங்கள் என்ன வைப்பீங்க நம்மளோட இதாக இருக்கிறாரு இல்லைப்பா இந்த ஊழி வேலை செய்கிறேன் தலை ஐட் மாதிரி நிப்பியல் பைக்கோட வந்து சரி அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க சரி சந்திப்போம் ஓகே கையே நான் காட்டுறேன் குருணைக்கேன் மூத்த காட்டு இல்லையா ரைட் போட்டான் சரி அப்போ நான் விளக்கிடுவோம் எங்கே ஹார்ட்வேர் எங்கே பிள்ளை சுப்பிரமணியம் மெடிக்கார் இருக்குல்ல நீங்கள் சொல்லுவீங்களா அந்த ஆளை டெரர் ரெண்டு ஆனால் நாங்கள் சொன்னால் அப்புறம் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க என்ன நாங்கள் அப்படி தானம்மா எதையுமே பப்ளிக் பண்ணி தான் செய்வோம் அன்றைக்கு கோல் காய்ச்ச போடணும்னு சொல்கிறீங்க அதில் என்ன காய்ச்சி நீங்கள் கொடுத்தாச்சா ஃபோன் காசு இல்லாமல் கொடுத்தாச்சா 10,000 கொடுத்தாச்சா சரி அப்போ நாங்கள் இதுக்கு இப்போ நியாயமாக முடிய போகலாக்கு மிச்சம் நீங்கள் எங்கேயும் வட்டிக்கு லோனுக்கு எடுக்க கொண்டு வருமா சரியே அப்போ நான் போட்டுறோம்டா சொன்னாங்க தானே டக்காண்டு போய் சாமான் ஏற்றி வந்துட்டு போகிறோம் அதுக்கு மேலே ஏறிடுங்கோ கலவை போவாடி சரியே கொஞ்சம் சுடுந்தான் தண்ணி ஊற்றி போட்டுருங்கோ சரியே பாரம் போட்டேன் இப்போ அன்னை நீ வீடியோ எடுக்கிற என்னென்னத்தை காய்க்கப்படுறியா அதுதான் ஒரு பெரிய சவால் அன்னை எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளாண்டா சோழி இல்லாமல் முடிச்சிட்டோம் இனி தெரியாத ஆளாண்டா இனி 1008 விளக்கம் கொடுத்து விலை உரைக்கிறக்கு ஒரு 100 கதை கதைச்சு இதில் விடுவோம் இன்னும் இதை வெயிடலான்னு எந்த சாமானியத்துக்கு கொண்டு போக அப்படியும் ஒரு 200 அதுக்கு மேலே தேவைப்படும் போல கூடத்தான் முடியும் வாங்க பாப்போம் கடை இதுதான் கடை என்ன அம்மா வணக்கம் நீங்கள் தான் நினைக்கிறீங்க விளங்கல இல்லை பிரச்சனை ஒன்றும் இல்லை தம்பி ஹெட் எடுப்போம் நாங்கள் ஒரு கொஞ்சம் சாமான் எடுக்கணும் அம்மா ஒரு ஆக்களுக்கு வந்து அந்த நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்குற ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு வேலையை ஒன்று செஞ்சு கொடுக்குறதுக்கு அப்போ நாங்கள் அது நம்ம எங்கள்ட காசில் செய்கிறது இல்லையம்மா அப்போ எங்களுக்கு ஒரு ஆதாரத்துக்கு நாங்கள் இங்கேருந்து தான் சாமான் எடுத்து நாங்கள் அப்போ விசாரித்த இடத்துல சொன்னாங்க இங்கே தான் கொஞ்சம் ஒரு நல்ல ப்ரைஸ் போட்டு தருவாங்க நல்ல சாமான் இருக்குண்டு அப்போ இங்கே எடுப்போம் கொண்டு வந்தோம் நாங்கள் கொஞ்சம் நிறைய எடுக்கணும் தகரம் தூண் முள்ளு கம்பி அப்படி ஒரு எவிடன்ஸ் வேணும் எங்களுக்கு நாங்கள் எங்கே என்ன செஞ்சு நாங்கள் நாங்கள் வெளிநாட்டுக்காரர் நீங்கள் பார்க்குறீங்கள போல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களை என்ன அப்போ எல்லாரும் ஏன் வந்து நீங்கள் என்ன பிரச்சனை யூடியூப்காரு உங்களோட கடையில் இது எடுக்க மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் எடுக்கணும் அந்த தூண் தகரம் வேலி நல்லா வருவீங்க நீங்கள் எல்லாம் இளம் சமுதாயம் இப்படி காய்ச்சி பழகக்கூடாது நீங்களும் அப்படிதான் கேட்டீங்க என்ன பிரச்சனை உண்டு அப்படி இல்லை சரி அது வட்டவர் இப்போ நாங்களும் இருக்கிறோம் எத்தனை பேரோட பழகிறோம் எத்தனை விதமான மனுஷரை சந்திக்கிறோம் ஒரு நாளைக்கு ஆனால் எல்லாரையும் ஏன் அது எதுவாக இருந்தாலும் நார்மலாக கேட்குறதானே அதுதான் நம்ம எங்களுக்கு தேவை அது நாங்கள் எங்கேருந்து எடுக்கிறோம்ன்றதுக்கு
அது பிரச்சனை இல்லையாக்கா, ஒவ்வொரு மனுஷருக்கு ஒவ்வொரு இயல்பு தானே, அது ஒவ்வொருக்கா நீ மாற்றிடலாம் தானே. என்னடா அந்த மந்திர் ஸ்ரீவேலி பள்ளிக்கூடத்துக்கிட்ட அது வீட்டு திட்டம் செய்ய போறாங்க. ஆக்கள் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு ஏதோ நிறுவனம் வந்து செய்ய போதா, அதை சொல்லி குறைச்சி எடுக்கலாம். அப்ப அவரோட கதை இந்த சாமானுக்கு ஓமண்ணா அந்த சீலன் என்று சொல்லி ஒரு அண்ணா அனுப்பிவிட்டார் உங்கள்கிட்ட. எங்களுக்கு கொஞ்சம் சாமான் வேணும், ஒரு 28 தூண், மற்றது 40 தகரம் அந்த மாதிரி வேணும். நீங்கள் ஒருக்கா அதுதான் இப்போ உங்களோட கடையில் கொஞ்சம் ஓரளவு பார்த்து விலை செஞ்சு தருவீங்க அப்படின்ற மாதிரி இங்கே அனுப்பி விட்டவர். அப்போ அதுதான் நீங்கள் வந்து நிற்கிறேன். இப்போ என்னடா கொஞ்சம் அடிக்கிற மாதிரி காய்க்கிறேன், பயமாக கிடையாது எனக்கு. அடிக்கிற மாதிரிலாம் கேட்கிறேன். யூடியூப்காரன் சொன்னாங்க தெரியுமா, அவள் வந்து போட்டோ எடுத்துட்டு தான் வீடியோ உங்களை போட்டோ வேறு எடுத்து அப்போ உங்களை போட்டோ. ஹலோ ஓமண்ணா, என்ன நீங்கள் வருவீங்களா? 7 அடி தூண் 27ண்ணா, மற்றது 40 தகரம் வேணும், 10 அடி தகரம் வேணும் 40. ஓ ஓ மற்றது வந்து எங்களுக்கு அந்த ஆணி வேணுமண்ணா, மற்ற அந்த வாசர் அவ்வளவு அந்த தெரியும் தானே, ஒரு வேலி அடைக்கிறக்கான சாமான் தான். கொடுங்க. நல்ல ஆளப்பா கடவுள், கஷ்டப்பட்ட ஆளை செய்ய போறோம்னு சொல்றோம். மற்றது பித்தளாணி, வெளிவாசர், வாசர் உள்வாசர் தருவீங்க, வெளிவாசர் வேணும் எல்லாம் சேர்த்து தான். எல்லாம் சேர்த்து நீங்கள் எத்தனை மாதம் இருக்கிறீங்களோ அதுக்கு தருவோம். மற்றது ஆணி கிலோ எவ்வளோ போடுறாராம்? அவர் 850, நீங்கள் 900ன்றீங்க. 850 மட்டும் சொன்னவன். மகளா மருமகளா நீங்கள் அவருக்கு? மற்றது தூண் எவ்வளோ போடுறீங்கக்கா? 1350 வரும். மற்றது தகரம் 10 அடி தகரம் என்ன மாதிரி, என்ன கேச்சியில் என்ன விலை? 1650. மற்றது முள்ளு கம்பி என்ன மாதிரி, என்ன முள்ளு கம்பி எவ்வளவு? 11,500. அதுல வந்து நம்பர் 1 நம்பர் 2 அப்படி எதுவும் இருக்குதா? ஓ எங்களுக்கு கொஞ்சம் நல்லதா தாங்க, என்னண்டா நாங்கள் செஞ்சு கொடுக்குறத வந்து சும்மா ஃபேக்காக செய்யக்கூடாது, நல்லதா செய்யணும். ஓ 13,500. நீங்கள் எவ்வளோ போடுவீங்க? 13 தானோ மேக்ஸிமம்? 13,500. நீங்களே வீடியோவில் பார்க்கலாம், நாங்கள் அதை எங்கே செஞ்சு கொடுக்குறோம்ன்றது. சும்மா பொய் சொல்லி எடுக்கல, தெரியும் தானே உங்களுக்கு அக்காவுக்கு? சரி ஓகே, நான் சந்தோஷம். அப்போ நான் அக்கா காட்டுவா தானே, நான் கண்டினியூ பண்ணுறேண்ணா. ஓகே ஓகே. ஒரு மரியாதைக்கு அக்கான்னு சொல்கிறானே, கல்யாணம் கட்டி போட்டா. அப்போ எங்கே தகரத்தை காட்டுங்க எனக்கு ஒரு என்ன 1950 என்னண்டா இப்போ அந்த எங்களுக்கு வேலைக்கு தானம்மா, இப்போ வேலைக்கு அந்த எவ்வளோ நார்மலாக தேவையில்லையா? நார்மலா நீங்கள் ஒரு காட்டுங்க பாப்போம் இருக்கா. ஏன்டா நாங்கள் அந்த அவட கொஞ்சம் காற்றடிக்கிற இடம் தான், பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற இடம் வந்து அவைக்கு என்னென்னா அந்த கொஞ்சம் பாதுகாப்புக்காண்டி தான் செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கே சிரிப்பாக இருக்கேண்ணே, உங்களுக்கே சிரிப்பாக இருக்கேண்ணே, உங்கள்கிட்ட விலை குறையாண்டு வந்தாண்டு. நாங்க வந்து எல்லாத்துலயும் 50 ரூபாயில வைக்கிறேன், ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் நாங்க வைக்கிறோம். நாங்களதான் தூக்கி பறிக்கிறோம். நீங்க அப்படி வைப்பீங்களா? ஆனா இவ உங்களுக்கு இப்படி அப்படி வைக்கக்கூடிய ஆள் மாதிரி தெரியல. அம்மா பெரிய மேல விழுங்கி ஆள் அந்த சொல்லுது 850 ரூபா 900 போடுறா. இது 165 ரூபா. இது எவ்வளவு? 165 ரூபா அடி. அந்த 1650 ரூபா. 1650 ரொம்ப தரும். 1650 10 இது பண்ண இல்லை, நான் சொல்கிறேன். இது அந்த கேஜ் மற்றது 980 ரூபா கேஜ். அது
அது இது கேஜ் கூடவா கொஞ்சம் ரெட் கலரா ப்ளூவில் இல்லையா அக்கா இது இது 10 அடி இல்ல இது 10 அடி இது 1650 தானே இது எத்தனை கேஜ் உள்ளுக்கு ஒன்று இருக்கு இல்லை எங்களுக்கு இது இது 1650 1650 என்ன அது அது கொஞ்சம் கேஜ் கூட வேறு இது ஓகே பிடிச்சி வச்சுக்கிறீங்க இல்லை இல்லை ஓ 2 அது அது வேலைக்கு கூடுதலாக இதை தான் எடுக்கிறாங்க வேலையை கூட தான் எடுக்கிறாங்க தூணுக்கு போகிறது இது குவாட்டியானது தானேங்க வேலைக்கு தானே இல்லை இல்லை இது 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 ஓகே தாங்க இது இல்லை இல்லை இது அதோட குறைவு தான் 1250 ரூபா தான் இது 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 கேஸ் குறைஞ்சு இது அப்போ என்ன இதே எடுப்போம்ன்றீங்களா அப்போ உங்களுக்கு இது எல்லாத்தையும் இது கேஸ் கூடன்னு எடுப்போமாடா ஏன்னா இப்போ நாங்கள் லென்த் கூட அடிக்க போகிறோம் 9 அடி கேப் வேற போயிடலாம் 9 அடி இப்போ நார்மலாக இப்போ நாங்கள் எத்தனை தரம் 40,000 45,000 45,000த்துக்கும் இப்போ 300 டிஃப்ரெண்ட் பார்த்தாலும் நான் 15,000 ரூபா கிட்ட போகும் ஆனால் காலத்துக்கும் கொஞ்சம் வேலிக்காக்கா ஆனால் என்னென்னா இப்போ நாங்கள் 10 அடி தூணுக்கு 1 அடி 9 அடிக்கு அடிக்க போகிற மாட்டேங்க கொஞ்சம் கேப் கூட வரப்போகுது கொஞ்சம் கனமாக காற்றடிச்சா நடுவில் அப்படி பள்ளம் மாதிரி விழும் அதுக்கு மேலுக்கு முள்ளு கம்பியை உண்டு அழைக்கிறோம் தூணை நெருக்கி போட தெரியாம தானே இப்போ நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஐடியா கட்டு நிற்கிறோம் மேலுக்கு ஒரு முள்ளு கம்பி அடிக்கிறோம் அப்படியா அப்போ ரைட் அப்போ ஓகே நீங்கள் இதை தான் நாங்கள் இல்லை குரங்கு பாய்ஞ்சால் ரைட் அப்போ என்ன மாதிரி இப்போ நீங்கள் இது டெலிவரி பண்ணுற இப்போ என்ன மாதிரி இதில் யாரெல்லாம் ஏற்றி பறிக்கிற என்ன மாதிரி நாங்கள் ஏற்றி கொண்டு வருவோம் நீங்கள் அங்கே பறிக்கோம் நாங்கள் தான் பறிக்கணுமா அப்படிலாம் நாங்கள் பறிக்கிறேன்னு சொன்னால் கிடையாது கொஞ்சம் சார்ஜ் அது பிரச்சனை தாரம் ஏன்னா நாங்கள் பறிக்க மாட்டோம் அம்மா எங்களை பறிக்கிறேன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் சார்ஜ் கொடுவாங்க பெரியாக்கெல்லாம் பெறுவாங்க அது பிரச்சனை இல்லை ஓ ஓ அது பிரச்சனை இல்லை அப்போ நீங்கள் வில்ல போடுவோம்மாங்களே சரி ஓகே ஓ 1650 போடுவோம் ஓகே 10 அடியில் ஓகே அதுதானோ அங்கே இப்போ காலத்தை பார்த்தீங்களாம்மா அந்த தம்பி அந்த அண்ணா பேசாமல் இருக்கிற அக்கா கதைச்சறிகிறேன் காலம் மாறி போச்சு இது உங்களோட கடைக்கு ஒரு ப்ரொமோஷன்மா நீங்கள் ஏழை மக்களுக்கு நல்லா செஞ்சீங்களே இருந்தால் உங்களோட கடையை தேடி நிறைய பேர் வருவாங்க அப்படிலாங்கதா கிலோ கணக்கு தானே ஆணி 1 கிலோவில் சாதாரணமாக எத்தனை ஆணி வரும் 1 கிலோவில் 30 ஆணி தானே வரும் ஓகே 1 கிலோ 250 ரூபாவா அப்போ என்னடா அந்த ஆள் அப்படி என்னண்டு விளக்கம் குறைவா அப்படி சொன்ன வரேன்டா இப்போ நார்மலாக எங்களுக்கு எத்தனை 27 தூணுண்டா இப்போ நாங்கள் அப்படின்னா இப்போ ஆணி டக்குன்னு வாங்கக்கூடிய சாமான் தானேம்மா நார்மலாக அப்போ ஒரு 3 கிலோ கொண்டு போவா காணான்றீங்களா 3 கிலோ இது 27 தூணுக்கு 45,000த்துக்கு எத்தனை கிலோ தகராணி கொடுக்கணும் 5 கிலோ ஓட்டுறோம் தகராணியா 5 கிலோ மற்ற தூணாணி 1 கிலோ ஓகே பில் பாட்டு காசு வேண்டாவா இந்த வேலை மரம் கம்பி எழுத கேட்டு கொண்டு போயினா சரி கமைவா மரம் கோல் உண்டு ஓகேலா சரி முள்ளு கம்பி என்ன முள்ளு கம்பி 13,500 ரூபான்ல ரெண்டு போடுங்கம்மா குறிச்சு விட்டுக்கு மற்றது ஆணி 850 ரூபான்ல 5 கிலோ போட சொல்லிக்கார் மற்றது 1.5 கிலோ அது என்ன விலையம்மா மற்ற ஆணி தூண் புட்றாணி ஓ அது என்ன விலை அதுவும் 250 தானா ஓகே ஓ நாங்கள் வடிவாக காட்டிடுவோம் கடையை பிரச்சனை இல்லை ஒரு 50,000 நான் இப்போ போடல அது சில வேலை தம்பி இப்போ நீங்கள் நல்ல லிங்கன்னு சொன்னால் சில வேலை ஃப்ரீயாக அங்கே வந்து பறிப்பா நீங்கள் அங்கே பறிக்கணும் இல்லை நான் நீங்கள் வாகன கூலி எங்களுக்கு கட் பண்ணி தாங்க உங்களை கடைக்கும் நல்லது தானே வேண்டாம் நாங்கள் பறிக்கிறாங்களே சார்ஜ் கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் பறிக்கிறதுக்கு சார்ஜ் பண்ணுவோம் இதை ஃப்ரீயாக செஞ்சு விடுவோம் ஏற்றுறதும் எங்களை பொறுத்தது சரி ஏற்றுறதும் எங்களை பொறுத்தது பறிக்கிறது மட்டும் நீங்கள் உங்களோட பாக்கெட்டில் பாருங்க நாங்கள் அது இறக்குறத கொடுக்குறோம் சார்ஜ் ஓகே பிரச்சனை இல்லை
என்ன ஆங்குட்டிக்கு சரியாம்மா எல்லாம் போட்டாச்சா? அதான் பானக்குழி மட்டும் நான் சாட் பண்ணல. ஓ ஓ ஓ ஓ மற்றது நீங்கள் இறக்குற ஆக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், பிரச்சனை இல்லை. ஓகே 1275. ஓகே. அது பிரச்சனை இல்லைம்மா. ஓகே சரியா? டோட்டல் ஓகேயா? இங்கே வேங்க நானும் கூட்டி இருக்கேன், சும்மா அப்படியே நீங்கள் கூட்டுங்க பாப்பா. அவ்வளோ வருதுன்னு பாப்பா. ஓகே 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 பாய். அதுதான் 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 36,450 60 750. எவ்வளோ வந்த மொத்தம் உங்களுக்கு? எனக்கு 100 வரணுமா? எவ்வளோ வந்தால் 143 125 வந்து நினைக்கிறேன். 143 சொச்சம் வந்தது. 143 125 வந்தாகும். நீங்கள் கூட்டி பாருங்க. ஒன்று 29 வருது. எவ்வளோ வருது? 1 29 130. ஓகே. அப்போ நான் அதில் அந்த ஒரே அடியாக அடித்த ஒடியாக இங்கே பெருக்கல் இது மிஸ் ஆகிடுது. எங்களுக்கு உங்களுக்கு பாதிக்காத வரைக்கும் நீங்கள் கணக்கை சரியாக போட்டால் சரியம்மா. சரியா? வேணுமெண்டாக்க ரீசெக் பண்ணுங்க. சொல்லுவேன் நான் 27 தூண் 1350 ரூபா படி பாருங்க. 36,450 போட்டிங்களா? ஓ எடுப்போம் ஒரு நிமிஷம் பார். 45,000 1250 ரூபா படி 74,250 போட்டிங்களா? சரி வார். 45,000 1250 படி இல்லைம்மா. நீங்கள் பிள்ளைக்க போட்டீங்க பார்த்தீங்களா? நீங்கள் குறைய போட்டீங்க, தகரம் குறைச்சி போட்டீங்க. 1350 ரூபா இல்லை தகரம் 1650 இல்லை. ஓ அதுதான் பார்த்தீங்க. நான் அப்படி ஒரு நான் குறைச்சி வேண்டிட்டு போக மாட்டேன். டோன்ட் வரி. அம்மா மாதிரி போட்டா அது ஓகே. தூண் ஓகே. நான் சொல்கிறேன் நீங்கள் அடிங்க. நான் அப்படி குறைய போட மாட்டேன். 36,450 சரியாம்மா. மற்ற தகரம் 45 1650 ரூபா படி 74,250 எழுதுங்க. 74,250 சரியா? அடுத்த முள்ளு கம்பி 27,000 அது ஓகே. ஆணி 5 கிலோ 150 ரூபா படி 4,150 அது ஓகே. மற்றது 1,280 அதுவும் ஓகே. சரியா? இப்போ டோட்டலாக கூட்டினீங்கன்னு சொன்னால் 27,000 60 150 பார்த்தீங்களா? இப்படி வீடியோக்கள் எடுக்கிறபடியாக எவிடன்ஸாக இருக்கும். இப்படி வேறு யாரும் கொடுத்து விட்டுருந்தா அப்படியே போயிருக்கும். பார்த்தீங்களா? நான் போட்டாலும் சரி. முதல் நான் 1,43,130 ரூபா. உங்களோட அம்மா எனக்கு ஒரு 15,000 ரூபா லாபம் வர வச்சா. அப்படி கன்ஃபியூஷனால நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம். சரியாம்மா? 1,43 130 சரியா? அப்போ வாசரை எல்லாம் வருந்தானே? அதான் 5 கிலோ கிளாடா இருக்கும். ஓகே 5 கிலோ போட்டுருக்கோம்ல. 1,44 தாங்க. 1,43 500. எப்போ உங்களுக்கு பறிக்கணும்? எங்களுக்கு இப்போ இமீடியட்டாக வேணுமாம்மா. நீங்கள் உடனே அனுப்பி இப்போ இமீடியட்டாக மீன்ஸ் நீங்கள் அனுப்பினீங்கன்னா ஓகே. ஒன்று 43 130. ஆக்கள் செட் பண்ணணும். ஓ நீங்கள் ஆக்களை செட் பண்ணிவிட்டு அனுப்பி விடுங்க. அது பிரச்சனை இல்லை. நாங்கள் நோ இன்றைக்கு வேணும். காசை வேணும் மேடம். நீங்கள் நாளைக்கு நோ காசு இல்லை விஷயம் இல்லை. நாங்கள் காசு இல்லை அது பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களோட நல்ல மனசு இதில் காட்டேன். இது சாமான் உப்பு அனுப்பிட்டான். சாமான் தூண் தரத்தை உப்பு அனுப்பிட்டான். ஓ உப்பு டப்பன் அனுப்பிட்டான். அவங்க ஃபோனில் எல்லாம் வீடியோக்கள் எடுத்து வந்தீங்கிறாங்க. இதுக்கு போட போகிறாங்க. பைவர் இது ஃபேஸ்புக்கில் போட போகிறாங்க. இன்னொரு 5,000. ஓ ஃபேஸ்புக்கில் போட போகிறாங்க. வெளிநாட்டுக்காரர் பார்க்குறக்கா? யூடியூப்காரர் எடுத்துக்கொண்டே நிற்கிறாங்க. பிடிச்சி கொண்டே நிற்கிறாங்க. என்ன காசை நீட்டிக்கொண்டு நிற்கிறோம். என்ன
இல்லை நீங்கள் இல்லை ஒரு கொஞ்சம் சொன்னீங்கன்னாலும் பரவாயில்லம்மா, நீங்கள் டைம் எடுத்து செய்யுங்க. இப்போ ஏத்தட்டா ஜனாக்கு வரைச்சி எல்லாரையும் இருக்கா பிடிச்சி வானக்குழி உங்களாத்தவங்கள நன்மை செய்கிறேன் பார்த்து செய்யுங்க. எவ்வளோ மக்களை ப்ரமோஷன்லாம் தருவாங்கன்னா பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்து கொடுப்போம், வானக்குழி எல்லாம் போடுவோம். ஏழை மக்களுக்கு அம்மடா வானக்குழி எல்லாம் விட்டு பிடிப்பாங்க. அந்த கட் பண்ணி விட்டு நீங்கள் சொன்னால் சரி தானே. முந்தி வந்த செவியை பிந்தி வந்த கொம்பு மறைக்கலாது, நீங்கள் முந்தி வந்த செவி பிடிங்கோ. இல்லை கலப்பிங்க இங்கே பாருங்க, அதில் 1.45 இருக்குது. 2000 தான் பார்த்துட்டு போய் குறைய கிடந்தா குறைய கிடந்தா பரவாயில்ல. எப்படி இது அக்காவோட ஃபோட்டோ உண்டு? நீங்கள் தாங்க போனது தான். அட பாயிகளா, என்னைய வயிற்றாக்குறீங்களா? சனம் எவ்வளவு கஷ்டப்படுது எங்களை சந்திக்கிறதுக்கு. நான் தேடி வந்த இடத்த நீங்கள் வயிற்றாக்குறீங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் நல்லா தானே செய்கிறீங்க. எங்கட கடை தேடி வந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். நியூ மேரிட் கப்புள்ஸ் வாழ்த்துக்கள். அறிஞ்ச நான் உங்களுக்கு எங்கே பயணம் இப்போ 2 பேரும்? நாங்கள் சினிமாவுக்கு படத்துக்கு போக போகிறீங்களா? சரி, ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, பாய் பாய், சி யூ. ஓகேண்ணா, ஓகே, பாய். நல்ல வஞ்சகம் இல்லாத ஜீவன். ஃபோன் நம்பர் தரேன், பிரச்சனை இல்லை. அட்ரஸ் வந்து வரேன் நான். அந்த பிள்ளையோட ஃபோன் நம்பரையும் தரேன், வீட்டுக்காரட்ட நம்பரையும் தரேன், எந்த நம்பரையும் தரேன். சரியாம்மா? சாமான் ஒன்றும் மிஸ் ஆகாமல் ஒரே அடியாக அனுப்பிவிடுங்கம்மா. என்னண்டா நான் ஒரு நம்பரை தரேன். காசு சரியாம்மா? இந்தாங்க பூ. சரி, பில் ஓகே. இந்தா 143,280 வரம்போ. அந்த பிள்ளைய கோல் அடிப்பான் அப்படியே லைனில் வச்சேன். நம்பர் சார் நம்ம கூடுதலாக அவை தான் அடிப்பினேன். நான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது கொஞ்சம் உள்ரோட் தான். நான் வானம் போவோம், பிரச்சனை இல்லை. ஹலோ ஓம் தங்கச்சி, நான் அந்த கடையில் நிற்கிறேன். உங்களுக்கு தேவையான சாமான எல்லாம் நான் ஆர்டர் பண்ணி பில் பண்ணியாச்சு. அவங்க ஏற்றி கொண்டு வந்து உங்களோட வீட்டுக்கிட்ட வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணி அவங்களுக்கு ஸ்பாட் அட்ரஸ் சொல்லணும். படிவா டக்குன்னு இல்லாட்டி சைக்கிள் ஒன்றுனா எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு காட்டணும். ஏண்டா அவங்க சாமானோட வந்து நிற்கிறவங்கள லேட் பண்ணக்கூடாதா? விளங்கல விளங்கல? ஹலோ, சொல்லுங்க, என்னண்டு? அங்க அங்க பாருங்க, என்ன பாருங்க, அந்த மஞ்சள் பெரல் நீல பெரல் இருக்கு, நீல பெரல் அதுக்குள்ளடா. ஹலோ, அந்த கருப்பு பள்ளி மாதிரிடா பேக் பேக். ஹலோ, சொல்லுங்க தங்கச்சி. ஹலோ, சொல்லுங்க. அப்ப நீங்க வீட்டை போறீங்களா? இல்ல இல்ல, நான் வருவேன். நான் சாமான் வந்தா பிறகு வரேன். நான் இப்போ வந்து பிரியோசனம் இல்லையோட, நான் சாமான் வந்தா பிறகு வரேன். இப்போ அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணி டக்குன்னு அவங்களுக்கு அட்ரஸை சொல்லணும். சரியா? உங்களோட நம்பர் கொடுக்குறேண்ணா. நார்மல் கோடிப்பான் வெறி ஆக்கினியாட. ஆமாம், அந்த வீட்டுக்கார டேமின் நம்பர் மாதிரி விடுறேன். சரியாம்மா? உங்களோட நம்பர் கட்டாயம் பண்ணுமே. என்னடா அவே தூக்கலையான்னு அப்போ கைதா சுண்டியாக கொடுக்குறேண்ணா. ஹலோ, ஓம் தங்கச்சி, என்னண்டா இப்போ அவங்க உங்களோட வீட்டுக்கிட்ட வந்து கோல் அடிப்பாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணி அவங்களுக்கு ஒருக்கா வீட்டு அட்ரஸை வடிவாக காட்டி அந்த சாமானாக்கா பறியுங்க. நான் பின்னேறம் போல் வரேன். அதை உங்களோட அது வந்துட்டேன்றதை மேக் ஷோ பண்ணுறதுக்கு. சரியா? மற்றது அவங்க பறிச்சுட்டு உங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு கேட்பாங்களா? அது பறிச்ச கூலி அது எவ்வளோ கேட்குறாங்கன்றதை நீங்கள் எனக்கு ஒருக்கா கால் பண்ணி சொல்லுங்க. நான் அதை சொன்ன அப்புறம் நீங்கள் ஒருக்கா அவங்களுக்கு கொடுத்து விடுங்க. உங்கள்கிட்ட காசு இருக்குது தானே, ஒரு 1000-500 அதை நீங்கள் ஒருக்கா அவங்களுக்கு கொடுத்து விடணும். சரி இல்லையா? சரி, ஓகே 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 சரியம்மா. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். இந்தாங்க நம்பர். இதில் கீழே இருக்கிறது எங்கிட்ட நம்பர், பொஸ்டன்ல இருக்கிறது ஒரு கையாசின நம்பர், மேலே இருக்கிறது வீட்டுக்காரர் நம்பர். சரியே? நீங்கள் எவ்வளோ நேரத்தில் அனுப்புவீங்க?
ஆக்களை செட் பண்ணி போட்டு அவருக்கு செட் பண்ணி போட்டு அனுப்பி போட்டு ஓடிட்டு படுத்துருக்குறாங்களா ஆ இது கொஞ்சம் பெரிய இது அனைவருக்கு அனுப்பிவிடுங்க பஞ்சியை பார்க்காமையா இதில் விட பெரிய மண்டபம் வேறு எதுவும் சரியம்மா சரியம்மா இப்போ தான் ஆரம்பம் நீங்கள் இப்போ தான் எங்களை கண்டிருக்கிறீங்க நீங்கள் இருக்கா கேள்வி தச்சு அவன் ஆன்சர் பண்ணாட்டு நீங்கள் நாங்கள் எடுப்போம் டோன்ட் வரி யோ சரி வேறட்டா போயிட்டு மகன் தான் அடிக்கிறார் போல இருந்தா ஓ எங்களோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுங்க ஓ ஓ சொல்லு ஓ ஓ மொத்தம் 27 தூம் அவள் இல்லை ஜாழ்ப்பாணம் போயிட்டு 27 தூணும் 45 தகரமும் 2 ரோல் முள்ளு கம்பி இதற்கெல்லாம் நீ சொன்னபடியா காசு வந்துட்டுனா பானை குழி மட்டும் சரி நீங்கள் குழம்பாங்க நீங்கள் ஆறுதல் அனுப்புங்க எங்களுக்கு ஒரு 3-4 மணிக்கு முன்னே அனுப்பினாலும் ஓகே 4 மணிக்குள்ள பிரச்சனை இல்லை இன்றைக்கு ஃபுல்லாக அனுப்பி விட்றேன் வேலை ஒரு 4 மணிக்குள்ளே ஏன்னா நாங்களும் வீட்டை போகணும் அனுப்பி வைக்க உங்களுக்கு இந்த கோல் எடுப்பேன் சரி ஓகே உங்களுக்கு அனுப்பி ஒருக்கா ட்ரை பண்ணி அனுப்பி கையில் ஆக்கி விட்டீங்க சரியம்மா பிரச்சனை இல்லை ஓகே ஓகே ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சரி ஓ வந்து பிடிக்கல ஓ சாரி ஓ வணக்கம் நான் சொல்லுங்க கட்டில போய் பார்த்தேன். பார்த்தனீங்களா அதான் உங்களுக்கு அடிச்சு அங்க ரெண்டு அடிச்சுட்டு வலிக்கிட்டேன். அது நான் என்னடா இங்கே ஹார்ட்வேர் ஒன்றுக்கு வந்து நான் இந்த பார்த்தேன் கட்டிடு. ஹார்ட்வேர் ஒன்றுக்கு வந்து நான் சாமான் ஒன்று எடுக்கிற அந்த அவங்களோட வேலி நீங்கள் எஸ்டிமேஷன் பார்த்துட்டு சொல்ல சொன்னீங்கல்ல வரணிக்காரட்ட சொல்லு. அப்போ அதுக்கு தான் சாமான் இருக்கா எஸ்டிமேஷன் பார்க்க வந்தேன் நான் வாங்க பிரச்சனை வேலை பிடிச்சி கையில் எடுத்துக்கிட்டே கொடுத்துருவோம். டக்குன்னு கொடுத்துருவோம் ஒரு பிரச்சனையும் இல்லை அங்க சரியா காசு போடுவேன். ஒரு பிரச்சனையும் இல்லை டக்குன்னு செய்வோம் நான் பார்